பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதிகள் 6:14 விதமாக சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானுடைய கைக்கு சிக்கி இருக்கும் பொழுது கர்த்தர் கிதியோனை எழுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டுபடி அனுப்புகிறார். அப்பொழுது சொல்லுகிற வார்த்தை தான் இது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போல். இந்த பலன் போதும், இப்போ இருக்கிறதுல நமக்கு இந்த பலன் போதும். இந்த பலத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புது பலனை தருவார். ஏன் தெரியுமா? நமக்கு விரோதமாக இருக்கிற மீதியானியரை, நமக்கு எதிரியாக இருக்கிற மீதியானியரை ரட்சிக்கும்படி அவர்களிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களை மீட்டு கொண்டு வரும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறது, நிறைய நன்மைகள் தடைப்பட்டிருக்கிறது, வர வேண்டிய உதவிகள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. சத்துரு எழும்பி மீதியானியரை போல சத்துரு அவைகள் எல்லாம் மடங்கடித்து வைத்திருக்கிறார். இது வராது, இனிமேல் அவ்வளோதான், இது ரொம்ப காலம் ஆகும், இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, இது நடக்கும். எப்போ தெரியுமா? உனக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற இந்த பலத்தோடு ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, ஆண்டோட சமூகத்தில் இருக்கிற பலத்தோடு போராடும் பொழுது, ஆண்டோட சமூகத்தில் இருக்கிற பலத்தோடு அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான கைக்கு கர்த்தர் நீங்களாக்குனது போல உங்களை சகல போராட்டத்தில் இருந்தோம், சகல பிரச்சனைகள் இருந்தோம், சகல உபத்திரவங்களில் இருந்தோம், சகல பாடுகளில் இருந்தோம், சகல மாந்திரிக சூனிய ஏவல்களில் இருந்தோம் கர்த்தர் உங்களை மீட்டுக்கொள்வார். எப்போ தெரியுமா? உனக்கு இருக்கிற பலத்தோடு ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறல, உனக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தரை துதிக்கிறல, உனக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தருக்காக உண்மையாக வாழ்கிறல, உண்மையாக ஜீவிக்கிறல, உன்னை தொண்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற பலத்தோடு இரு, கர்த்தருடைய பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை பாதபடியாக்கி கொண்டு போடுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.